செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, பாடுங்களே கொண்டாடுங்களே, ஒரு தோழன் துணைக்கு வந்தான், ஆடுங்களே. செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, பாடுங்களே கொண்டாடுங்களே, ஒரு தோழன் துணைக்கு வந்தார், ஆடுங்களே. காற்றும் இவனுக்கு கட்டுப்படும், இவன் செப்படி வித்தைக்காரன், தரை வேண்டாம் என்றான், தலைகீழாய் நின்றான், தொண்டு கிழங்களும் கண்டு பயப்படும், காரியம் கற்று வைத்தான், இவன் பார்த்தால் போதும் கடல் பாலாய் மாறும், இனி நம் வீட்டிலே தினம் தீபாவளி, இங்கு நாம் பாடுவோம் புது கீதாஞ்சலி, அலை நான்கு விளையாடும் கவி பாடி. செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, பாடுங்களே கொண்டாடுங்களே, ஒரு தோழன் துணைக்கு வந்தான், ஆடுங்களே. செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே. ஜன்னல் திறந்தொரு மின்னல் நுழைந்தது, என்னென்ன விந்தைகளோ, இனி ஊஞ்சல் ஆடு, இது தேவன் வீடு, உண்மை நிலவையும் பொம்மையென இவன் கைகளில் வைத்திருப்பான், புது லீலை மன்னன், இனி எங்கள் அண்ணன், அந்த ஆகாயமே எங்கள் பாயாகுமே, இனி நாம் தூங்கவே வெகு நாளாகுமே, நம் சொந்தம் எந்நாளும் மாறாதே. செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே, பாடுங்களே கொண்டாடுங்களே, ஒரு தோழன் துணைக்கு வந்தான், ஆடுங்களே. செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே. ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கு. அழகுக்கு அழகு கூட்டும் விதமாக நம் குழந்தைகள் முகத்தில் இருக்கின்ற மலர்ச்சி புன்னகை போலவே எந்நாளும் இந்த வருடம் முழுவதும் நல்ல இனிய நாளாக இனிய வருடமாக அமைய வேண்டும் என்பதற்காக நமது முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக பசுமை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நம்மளுக்கு இந்த பூச்செடிகளை அன்பாக ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ நம் பள்ளியின் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரைத்தாக்குகிறேன். மரக்கன்றுகளை கொடுத்த ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தலைமை ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது மரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இதை விழுந்தால் செடி வளர்ந்து
மரம் வளர்ந்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் புல் வளரும், புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்று பால் கொடுக்கும், பால் குடித்தால் நமக்கு எல்லோருக்கும் நன்மைதானே. அதனால் எல்லோரும் மரக்கன்றுகளை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். நீ இந்த மரக்கன்றை எப்படி வளர்க்க போற? நல்லா பாதுகாப்பா எந்த இடத்துல நட போறீங்க மரக்கன்றை? ஸ்கூலில் நட போறீங்க. அதுக்கு எப்படி டெய்லி தண்ணி ஊற்றுவீங்களா? அது எப்படி நீங்கள் ஏற்கனவே தண்ணி ஊற்றிக்கிட்டீங்களா மரக்கன்றுக்கெலாம்? 2 செடி நட்டுருக்கோம், டெய்லி தண்ணி ஊற்றுறீங்க. நம்ம சுற்றி வரும் சாமி நல்ல ஒரு தீவு, அழகு நம்ம பூமி, செழிப்பா வந்த பூமி, நினைச்சா நல்லபடி மாறும் மாறும். பச்சை மலை பூமி நம்ம சுற்றி வரும் சாமி. அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, பசுமை அமைப்பின் பிரதிநிதிகளே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக பசுமை அமைப்பின் பிரதிநிதிகள் இன்று காலையில் நம் பள்ளி இந்த வருடத்திற்கான முதல் நாளில் அவர்கள் மரம் செடி கொடிகளை மாணவர்களின் கையில் கொடுத்து மரம் நட்டு பசுமை அமைப்பின் சார்பாக இந்த மரங்களை நட்டு பள்ளி வளாகத்தை பசுமையான ஒரு தோட்டமாக மாற்றுவதற்கு முன்னெடுத்து வந்ததன் சார்பாக அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியரின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மரங்கள், இந்த செடிகள் பசுமையாக இருப்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருவரும் இந்த பசுமையான ஒரு சூழலை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இதை பார்க்கும் பொழுது நமக்கு எழுகிற அந்த ஒரு எழுச்சி, அந்த ஒரு சந்தோஷம், அது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளிக்கு இந்த துவக்க நாளில் வந்து செடிகள், பூக்கும் செடிகளை கொடுத்து நம்மளை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ள பசுமை அமைப்பின் நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு காரணமாக இருந்த நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஈகோ கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் சாந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு அனுமதி அளித்த நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய ஸ்கூல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், ரொம்ப அழகான ஸ்கூல். நம்ம எப்பவுமே வந்து நிறைய பூக்கள் மரங்கள் நிறைந்த ஒரு சிட்டிக்குள்ள இவ்வளோ அழகான ஒரு கார்டனோட இருக்கிற ஒரு ஸ்கூல் நம்ம ஸ்கூல் தான். பிகினிங்ல இந்த சார் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்ல இருந்து பேக் சைட் வரலுமே நமக்கு வந்து கிரீனிஷா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் வந்து நம்மளுடைய ஈகோ கோஆர்டினேட்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரீன் இன்ட்ரெஸ்டட் டீச்சர்ஸ் மிஸ்டர் சுப்ரமணியம், மிஸ்டர் ராஜாராம் அண்ட் கதிரவன் சார் அண்ட் குமரேசன் சார் அண்ட் மற்ற நிறைய எல்லா லேடி டீச்சர்ஸுமே நிறைய பேர் செடியெல்லாம் வளர்க்குறாங்க. நம்மளுடைய பயாலஜி டீச்சர்ஸ் லாஸ்ட் இயர் நிறைய செடியெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப ரேர் பிளான்ட்ஸ் வந்து நம்மளுடைய கார்டன்ல இருக்கு. இந்த தாவரத்துக்கு உயிர் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிளான்ட்டை நீங்களா வச்சுக்கலாம் உங்க கிளாஸ் முன்னாடியோ, இல்லை எங்கேயாவது நம்ம கார்டன்ல இருக்க ஒரு பிளான்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க, தண்ணி ஊத்துங்க, அது கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. அதோடைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அதோட க்ரோத்ல நமக்கு நல்லா தெரியும். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். எப்பவுமே வரும்போதெல்லாம் ஏதாவது பிளான்ஸ் தருவாரு. சாருக்கு நான் தான் 1 or 2 டைம் அதுக்கு வந்து சரியா நான் கோஆப்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரியலி சாரிங்க சார். எவ்வளோ பிளான்ஸ் கேட்டாலும், என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ஸ், சாயில் எது கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் வந்து சார்கிட்ட இருக்கு. அதுக்காக வந்து மூர்த்தி சாருக்கு, பசுமை மூர்த்தி சாரோட நேம் வந்து பசுமை மூர்த்தி, அவருக்கு நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நம்ம பக்கத்தில் இருக்காங்க, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம அவங்களும் நம்ம ஸ்கூலோட வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்க அப்படியே வந்து ஒரு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க உங்களோட. ஸோ அவங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நம்ம பள்ளிக்கு வந்து நம்மளோடு இணைந்து நம் தோட்டத்தை வந்து இன்னும் வந்து அழகுற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். எல்லோருக்கும் பசுமையான வணக்கம்.
வணக்கம். இந்த குழந்தைகளையும் செடிகளையும் என்னால் பிரித்து பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. செடி அப்படின்னு வந்ததும் அத்தனை குழந்தைகளும் இங்கே எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இருக்காங்க. அவ்வளோ ஆர்வமாக சந்தோஷமாக வந்து வாங்கியிருக்காங்க. ஆண்டி, முதல் நாளில் உங்களோட தொடக்கம் பசுமை அமைப்பு வழியாக பசுமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது எல்லா குழந்தைகளுக்கும் இறைவன் இயற்கை ஆசீர்வாதத்துடன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடுங்க, அதோட பேசுங்க. நீங்க பேசும்போது அது அழகான சின்ன மொட்டு வரும், பூ வரும். அந்த பூ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர்ஃபுல் பூக்களை பார்க்கும்போது உங்க மனசெல்லாம் எப்படி இருக்கும்? இது நான் வச்சது, ஸோ இது என்னோட பேசுது அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேற யாருமே கொடுக்க முடியாது. அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் உங்கள் பள்ளி இன்று நந்தனம் அரசு பள்ளியை தேர்வு செய்து இன்று பள்ளி ஓபன் விழாவில் பிள்ளைகளுக்கு செடிகளை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தும் மாதிரி நம்ம சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் சாந்தி மேடம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று நமது பள்ளியில் உங்கள் அனைவருக்கும் நாம் செடிகளை கொடுத்தோம். இந்த செடிகளை நல்ல முறையில் காப்பாற்றுவீங்களா? நல்ல முறையில் காப்பாற்றுவீங்களா? அதை வளர்த்து நீங்க காப்பாற்றணும். நம்ம மேடம் சொல்வது போல இங்க நம்ம பள்ளி வளம் ஃபுல்லா பசுமையா தான் இருக்குது. ஏற்கனவே அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க செடி கொடி வளர்க்கறது. ஏன்னா எத்தனையோ ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல கொடுக்காத நம்ம நந்தன ஸ்கூல்ல தேர்வு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா இங்க உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து நல்ல அந்த பள்ளியை பசுமையா வச்சிருக்காங்க. காரணம் அதுக்காண்டிதான் இந்த பள்ளியை தேர்வு பண்ணி இன்னைக்கு உங்கள் முன்னணியில் இன்னைக்கு 100 பூச்செடிகளை கொடுக்க முன் வந்துள்ளேன். அதற்கு நான் ரொம்ப நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றியை நான் செலுத்துகிறேன். திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சு இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு ஒரு வெயிலா இருக்கு. காரணம் என்ன? மரம் இல்லை. உலகம் எங்கும் மரம் அடியோடு வெட்டி வீழ்த்து கொண்டே போகிறார்கள். ஆனா நீங்க வருங்கால தலைமுறைகள் எப்படின்னா ஒவ்வொரு கல்லூரியிலும் பள்ளிகளிலும் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொருவரும் உங்க வீட்டில் ஒரு மரம் வளர்க்க பிரயாசம் பண்ண வேண்டும். பள்ளியில் மட்டும்தான் நடுவது கிடையாது. உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி நீங்க உங்க வீட்டுல, ஏன்னா நீங்க வருங்கால தலைமுறைகள், நீங்க தான். உங்களுக்கு என்ன தேவை? மரம் தான் தேவை. உங்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை பசுமை அமைப்பு சார்பாக வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.